வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதி அவர்கள் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட உடனே ஏற்பட்ட மிக மோசமான ஒரு நிலைமையில் மீண்டும் ஐசியூ வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதற்கு மிக முக்கியமான காரணம் மூளையில் ஏற்பட்ட பாதிப்புதான். அதிக அளவு போதை மருந்துகளை உட்கொண்டு வீட்டின் மாடியில் இருந்து தவறி விழுந்ததன் காரணமாக சுமார் 1 வருடமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் போதை மருந்து விற்பனை அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டது திமுகவின் ஆட்சியில்தான் என்ற தகவல்களை நாம் பதிவிடும் பொழுது யாரும் நம்பவில்லை. ஆனால் தற்பொழுது துரை தயாநிதி அவர்களது தந்தையும் மு.க. ஸ்டாலின் அவர்களது அண்ணனுமான மு.க. அழகிரி அவர்களே தற்பொழுது மருத்துவமனையின் வாசலில் பேட்டி ஒன்றை அளித்துள்ளார். இனிமேல் தமிழகத்தில் போதை மருந்து இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் விளங்க வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை முதல்வர் எடுக்க வேண்டும் என்றும், எனது மகனுக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்பு எந்த ஒரு நபருக்கும் ஏற்படக்கூடாது. என்னிடம் பணம் இருக்கிறது, நான் உயர்ந்த மருத்துவத்தை பார்த்து வருகிறேன். பணம் இல்லாத ஏழை எளிய குடும்பம் தற்பொழுது கருணை கொலை செய்யக்கூடிய வகையில்தான் இந்த பாதிப்பு அடைந்த நபர்கள் இருக்கிறார்கள் என்ற தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறார். ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் மத்திய அமைச்சராகவும் மதுரை நகரின் ராஜாவாக மு.க. அழகிரி அவர்கள் திகழ்ந்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பல்வேறு கொலைகளும் பல்வேறு கற்பழிப்புகளும் இவரது மதுரை ஆட்சியின் பொழுது நடத்தப்பட்டதாக விமர்சனங்கள் தினம்தோறும் பத்திரிகையில் நம்மால் பார்க்க முடிந்தது. அவர்கள் செய்த சாபம்தான் தற்பொழுது மு.க. அழகிரியின் குடும்பத்தை தற்பொழுது வரை மு.க. அழகிரியின் குடும்பத்தை பின்தொடர்ந்து வருவதாகவும் துரை தயாநிதிக்கு மூளைச்சாவு அடையக்கூடிய வகையில் பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் பூரண நலமடைந்து வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் மீண்டும் அவருக்கு உடல்நிலை பாதிப்பின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது வேலூர் சிஎம்சி தனியார் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இவர் இன்னும் 1 மாதங்கள் வரை மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்று தலைமை மருத்துவர்கள் கூறியிருப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் மு.க. அழகிரி அவர்கள் கண்ணீருடன் மருத்துவமனையில் தற்பொழுது தனது மகனை பார்த்து வருகிறார். மதுரையின் ராஜாவாக இருந்த மு.க. அழகிரி தற்பொழுது 24 மணி நேரமும் தனியார் மருத்துவமனையில் இருப்பதால் பலரது சாபம்தான் என்று கூறுவதை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.